கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே நீங்கள் எதிர்பார்க்கின்ற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷனருடைய பெயர் கொலம்பா. இவருடைய பிறப்பு 12ஆம் தேதி ஜூலை மாதம் 521ஆம் வருடம். இவருடைய இறப்பு 9ஆம் தேதி ஜூன் மாதம் 597ஆம் வருடம். இவருடைய நாடு அயர்லாந்து, இவருடைய தரிசன பூமி ஸ்காட்லாந்து. துறவு வாழ்க்கை, குடும்பங்களை விட்டு இறைவனையே சார்ந்து வாழும் வாழ்வு. உலக ஆசாபாசங்களுக்கு இதில் இடமில்லை. எளிமையும் தனிமையுமே இதன் நண்பர்கள். ஐரோப்பிய நாடுகளில் இத்துறவு வாழ்வை அநேகர் விரும்பி ஏற்றுக்கொண்டிருந்த காலம். சிறு சிறு மடங்கள் ஆங்காங்கே தோன்றிக் கொண்டிருந்தன. ஆடம்பரமற்ற வாழ்வும் எளிய உணவும் வேத வாசிப்பும் தியானமும் மக்களின் மனதை கவர்ந்தன. துறவிகளின் பரிசுத்த வாழ்க்கை ஜொலிக்க ஆரம்பித்தது. அயர்லாந்தில் பிறந்த கொலம்பா இவ்வாழ்வால் மிகவும் கவரப்பட்டார். ஆத்தும வளர்ச்சியில் அனுதினமும் வளர அரும் பிரயாசப்பட்டார். எனவே துறவு மடத்தில் தன்னை இணைத்து கொண்டார். உலக பற்றுகள் அவரை விட்டு ஓட்டம் பிடித்தன. கிறிஸ்துவுக்கு பின் 550இல் டர்மாக் என்னுமிடத்தில் ஒரு பெரிய கிறிஸ்தவ மடத்தை நிறுவினார். இவருடைய தூய வாழ்க்கையும் சொற்பொழிவையும் கேட்ட மக்கள் இரவு பகலாக அவரை காண துடித்துக் கொண்டிருந்தனர். பலர் துறவு வாழ்வை மேற்கொண்டு இம்மடத்தில் இணைந்தனர். அந்நாட்டின் அரசன் தீய வழிகளில் சென்றதால் அவனை திருத்த முயற்சிகள் மேற்கொண்டனர். அம்முயற்சிகள் பலனளிக்காததால் அந்நாட்டை விட்டு வெளியேறினார். அயனோ என்ற தீவில் வந்து சேர்ந்த இவர் அங்கு ஒரு பெரிய கிறிஸ்தவ மடத்தை கட்டி அநேகரை கிறிஸ்துவுக்குள் நடத்தினார். வேதம் வாசிப்பதையும் ஜெபம் செய்வதையுமே பிரதானமாக கொண்ட கொலம்பா தரையில் உறங்கி ஒரு கல்லை தனக்கு தலையணையாக பயன்படுத்தி எளிய உணவை உண்டு சிறப்பான வாழ்வை நடத்தியவர். ஏழை குடியானவன் முதல் அரசன் வரை அனைவரும் இவர் சொற்படி கேட்டு நடந்ததால் நாட்டில் அமைதியும் இன்பமும் அளவில்லாமல் காணப்பட்டது. அன்பானவர்களே, எளிய வாழ்வில் இறைவனை காண முயற்சி செய்கிறீர்களா? வாயினால் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவன் பிரசங்கி அல்ல. உண்மையான கிறிஸ்தவனாக வாழ்பவனே சுவிசேஷ பிரசங்கி ஆவான். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எளிமையான வாழ்வு, எளிமையான வாழ்க்கை அது மனதிற்கு இதமானது, அமைதியானது. மனதில் எந்த ஒரு சஞ்சலமும் சலனமும் இல்லாத ஒரு வாழ்வுதான் எளிமையான ஒரு வாழ்வு. எல்லாம் இருந்தாலும் எளிமையான உடைகள், எளிமையான உணவுகள், எளிமையான பழக்க வழக்கங்கள், இவைகள் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த எளிமையான ஒரு வாழ்வையை தெரிந்து கொண்டார். ஆதி அப்போஸ்தலர்களும் அநேகர் இந்த எளிமையான வாழ்வை தெரிந்து கொண்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் மன அமைதியை அங்கும் இங்கும் தேடி அலைகின்றோம். ஒரு நாள், சில மணி நேரங்கள், வாரத்தில் ஒரு நாள், இல்லையென்றால் மாதத்தில் ஒரு நாளாவது ஜெபமும் வேத தியானமும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதை நாம் தெரிந்து கொள்வோம் என்றால் அதில் கிடைக்கிற இன்பம், அதில் கிடைக்கிற மகிழ்ச்சி, அதில் கிடைக்கிற ஆனந்தம் அதற்கு ஈடு இணையே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கிறிஸ்து இயேசுவுக்குள் நாமும் ஒரு எளிமையான வாழ்வை தெரிந்து கொள்வோம். பகட்டு ஆடம்பரம் இப்படிப்பட்ட வாழ்க்கையை விட்டு விலகி தாழ்மை, அன்பு, இரக்கம், தயவு கொண்ட ஒரு தூய்மையான வாழ்வை நோக்கி நாம் பயணிப்போம். அப்பொழுது நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம் வாழ்வு அநேகருடைய வாழ்க்கையிலே ஒளியையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், ஏசாயா 33ஆம் அதிகாரம், யாக்கோபு 3-4 அதிகாரங்கள். இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.